ப்ரோ டீ கடைக்கு போயிட்டு யார்ட்டையாவது டீ வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க ப்ரோ. என்னது டீ கடைக்கு போயிட்டு யார்ட்டையாவது டீ வாங்கி கொடுன்னு கேட்கணுமா? எப்போ வாங்கி கொடுப்பாங்க? சரி விடுங்க, கேட்டுருவோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அண்ணா ஒரு டீ வாங்கி தர முடியுமாண்ணா? பசிக்குது, காலையில் வேறு காசு வேறு இல்லை. ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? சரிண்ணா. காசு எடுத்து வந்தேன், நான் ஒரு டீ கொடுங்க. எடுத்து வந்தேண்ணே, காசு மிஸ் ஆகிட்டுண்ணே, என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணே. வாங்கி கொடுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோ தான் எடுக்கிறோம், யாராச்சும் வாங்கி தராங்களான்ட்டு. அப்புறம் எனக்கு பில்லு நான் போட்டுக்கிறேன், உங்கள் பில் நான் கொடுத்துட்றேன். இல்லை இல்லை நான் கொடுத்துட்றேன். என்ன சாப்பிட்றீங்க? இல்லை நான் கொடுத்துருவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை இல்லை ஒரு இதுதான், இல்லை ஒன்றும் இல்லை. என்ன சாப்பிட்டீங்க? நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் ஒன்று எது வேணால் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வாங்கி தரேன். நீங்கள் சொல்லுங்கள் என்ன? நான் வடை, காப்பி ஒட்டி, ஒரு காப்பி ஊற்றி 2 வடை எல்லாத்தையும் நம்ம அண்ணன் தான் நம்மளுக்கு வந்து கேட்ட உடனே வந்து வாங்கி கொடுத்தாப்புல. காசு இல்லைங்க, எனக்கு டீ வாங்கி கொடுன்னு கேட்டேன் அண்ணன்ட்ட. உடனே வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு நம்மளே பே பண்ணிட்டேன் பில்லு. அவருக்கு எதுவும் பே பண்ணுவோம் நாங்கள். குடிச்சிட்டீங்களா? சரி, ரொம்ப நன்றிக்கா. நான் ஒரு வீடியோ எடுக்கிறோம், யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்களான்ட்டு. பாருங்க, நீங்கள் டீ வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு நான் கொடுத்துட்றேன். என்ன இந்த அக்கா வாங்கி கொடுத்தாங்க டீ, அதான் நம்ம இந்த அக்கா வாங்கி கொடுக்கலாம் திருப்பி. இப்படி பார்த்து வந்தாங்க கடவுளுக்கு சமம் சொன்னாரு சாமி. இப்ப நீங்க கடவுள ஆமா நீங்களும் தான் இந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சமம். வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, அதுவும் போயிடும்.